திரு சரவணன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பள்ளியில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பது வழக்கமான ஒன்று தான். ஆனால் இந்த 2 பள்ளிகள்லையும் மகாவிஷ்ணு நடத்திய இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. என்ன நடந்தது? மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று சொன்னவர் பெரியார். ஆட்டு மந்தை கூட்டம் அல்ல திமுக என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. சித்தாந்தத்திற்காக கேள்வி கேட்பவன் தான் திமுக தொண்டன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை, அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை ஒருவர் பேசுகிறார் அப்படின்னு சர்ச்சையான உடனே அமெரிக்காவில் தமிழ்நாட்டிற்காக முதலீடுகளை ஈர்க்க சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் உடனே எதிர்வினை ஆற்றுகிறார். அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை மட்டுமே ஊக்குவிக்க வேண்டும் என்று அந்த கருத்தையும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இப்போது இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா இதை யார் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகளிலுமே இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழு, அதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய தந்தையார் அவர் இப்படிப்பட்ட ப்ரோக்ராமை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் இந்த ப்ரோக்ராமை இவர்கள் இங்கே நடத்தி இருக்கிறார்கள். நடத்தினதில் நீங்கள் எல்லோரும் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. தலைமை ஆசிரியர் கேட்குறாங்க என்ன பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது நீங்கள் மாணவர்களுடைய எண்ணத்திலே நல்லொழுக்கங்கள் போகும் வகையில் நீங்கள் நல்ல கருத்துக்கள் பதியும் வகையில் நீங்கள் பேசணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்பொழுது கூட இது இப்படிப்பட்ட இதை பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது எதுவும் தெரியல. அவர் அந்த யூடியூப் தளத்தில் அவருடைய அந்த இதெல்லாம் பதிவேற்றம் செய்த பிறகுதான் இதோடைய வீச்சு நமக்கு தெரிகிறது. அங்கே இதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழாசிரியர் திரு சங்கர் அவர்கள் ஒரு அற்புதமான பிரேவ் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய அந்த எதிர்ப்பை அழுத்தந்திருத்தமாக அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஸோ இது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ எங்கே தவறு அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், டிரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் நடத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளக்கூடியவருடைய தராதரம் என்ன? ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜ் மாணவிகள் எல்லாம் 15-16 வயதில் இருக்கக்கூடிய மாணவிகள் மத்தியில் பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது எவ்வளவு பொறுப்புணர்வோடு பேச வேண்டும், அந்த பொறுப்புணர்வு இவருக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை ஆராயக்கூடிய அந்த பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னா அந்த தலைமை ஆசிரியர் இருந்திருக்காங்க. நீங்க என்ன குறிப்பிட்டீங்க, தலைமை ஆசிரியர் சொல்றாங்க மாணவிகளுக்கு இப்படியான ஒன்று தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லாத ஒன்றை அங்க மகாவிஷ்ணு அந்த அவையில பேசுறாரு. சங்கர் எதிர்வினை ஆற்றியதை போல தலைமை ஆசிரியையும் அங்க எதிர்வினை ஆற்றி இருந்தால், கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சேர்ந்து எதிர்வினை ஆற்றி இருந்தா, உதவி தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் சங்கரை போல அங்க எதிர்வினை ஆற்றி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த இடமாறுதல் நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கெல்லாம் தேவையில்லாம மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு பெரிய அளவில் கிளம்பி இருந்தால் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக நடந்திருக்கும். நல்ல சரியான புள்ளியை தான் தொட்டிருக்கீங்க. இப்போ ஒரு தலைமை ஆசிரியராக அங்க இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் என்ன செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க முடியும். அவர்கள் என்ன செய்திருக்க முடியும்? தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். மாணவிகளை இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவர்களை பற்றி தவறாக பேசும் பொழுது அப்போவே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கணும். அதுதான் சபை நாகரீகம். இல்லை அதை ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் ஆசிரியர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார், அப்போ அவருக்கு ஆதரவாக நின்று இருக்கணும். அதை செய்திருந்தார்கள் என்றால் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்காது, இவ்வளோ பெரிய இது வந்திருக்காது, அந்த நிகழ்ச்சி அதோடு முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது எதுவுமே நமக்கு வெளியில் தெரியல, வெளியில் வரல. ஆகஸ்ட் 28 நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்பதான் வெளியில தெரிகிறது, போட்ட உடனே தான் நமக்கு தெரியுது. ஸோ செய்திருந்தால் இதா இருந்திருக்காங்க. தவறியவர்கள் அரசு ஆசிரியர்கள் போது தலைமை ஆசிரியர் மீது பொறுப்பாக தலைமை ஆசிரியர் இருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. துறை சார்ந்த அமைச்சரை நோக்கி கேள்விகள் என்பது வராதா? கண்டிப்பாக நீங்க இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நேத்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ட்விட்டர் ஃபுல்லா துறை சார்ந்த அமைச்சர் மேலதான் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இத ஒரு அமைச்சரால மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியுமா?
யாராவது எந்த துறையிலாவது இப்படி வந்து செய்வார்களா, செய்ய முடியுமா என்றது முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கான எதிர்வினை என்னவாக இருக்கிறது? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிய வந்த பிறகு அதோடைய எதிர்வினை என்ன? அது அப்படியே கடந்து போயிட்டாங்களா? இல்லையே. கடந்து போயிட்டா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறோம், ஆமா கடந்து போயிட்டாங்க, நீங்க வந்து அமைச்சர் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை, அமைச்சர் எந்த விஷயத்தையும் செய்யல. மறுநாள் உடனடியாக மறுநாள் காலையில அமைச்சர் அங்கே செல்கிறார். அங்க போய் திருப்பி கருத்தரங்கம், அதே தலைப்புல வேற அதற்கு அறிவியல் சிந்தனைகளையும் சமூக நீதியையும் உட்படுத்தி அதற்குரிய தலைப்புல வந்து அங்க வந்து கருத்தரங்கத்தை நடத்துறாங்க. அதே கருத்தரங்கில அந்த வீரமாக பேசி அந்த பிரேவ் ஹார்ட் திரு சங்கர் அவர்களை கூப்பிட்டு அவருக்கு மரியாதையும் பாராட்டும் செய்யப்படுகிறது. சோ இதுல இருந்து என்ன மெசேஜ் போகுது எல்லாருக்கும்? எது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒட்டுமொத்த சமூகத்தால் எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்ற அந்த விஷயம், அந்த மெசேஜிங் போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அழுத்தம் காரணமாக ஒரு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்க. இல்ல அழுத்தம் காரணமாக இல்ல, அழுத்தம் இருக்கிறதோ இல்லையோ இந்த நடவடிக்கையை திமுக கழகம் எடுத்திருக்கும். ஏனென்றால் தொடர்ந்து இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எதிராகத்தான் திமுக என்பது வந்து வெறும் அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய இயக்கமும் கூட. பிற்போக்குத்தனமான கருத்துக்கள், அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்கள், நம்ம வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து திமுக கடுமையாக எதிர்க்கும். அதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு தங்க வரதராஜன், இங்க அறிவியலுக்கு ஒவ்வாத பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பள்ளி மாணவர்களிடம், மிக குறிப்பா மாணவிகளிடம், ஒரு உடனடியாக ஆட்படக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவிகளிடம் ஒருத்தர் பேசுறாரு. அவரை ஏன் பாஜக தாங்கி பிடிக்கிறது? மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். அமைச்சருக்கே எச்சரிக்கை விடக்கூடிய வகையில் எல்லாம் பேசுறாரு. ஏன்? வணக்கம் திருபாலு. அதாவது பாஜக வந்து இதெல்லாம் ஒன்னும் தூக்கிலாம் பிடிக்கல. ஆனா எஸ்.ஆர். சேகருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நாங்க என்ன சொல்றாங்க, உண்மையாகவே எந்த ஒரு மனிதனுடைய ஒரு ஊனமுற்றவர் வந்து விமர்சிக்கிறது எவருக்கு உரிமை கிடையாது. நாங்க மகாவிஷ்ணு விஷயத்தை கடுமையா கண்டிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அவருடைய அந்த செயலை பாரதிய ஜனதா கட்சி கடுமையா கண்டிக்குது. ஊனமுற்றவரை பத்தி பேசுறதுக்கு எவருக்கு உரிமை கிடையாது. இப்ப மகாவிஷ்ணு மட்டும் எனக்கு உரிமை உண்டா? கிடையாது. சொல்றேன், நீங்க ஆன்மீக சொற்பொழிவு நீங்க ஆட்டலாம். அவர் ஆன்மீக சொற்பொழிவு தவறு. அதுக்குதான் மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், மாற்றுத்திறனாளிங்கிற பேசுறது தவறுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அவர்களை பத்தி பேசுறது மிகப்பெரிய பாவம் நான் சொல்றேன். ஏற்றுக்கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். அதனால அவரு வந்து நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு இந்த அரசாங்கம் அழைத்திருக்கின்றது. பள்ளி கல்வித்துறை சார்ந்தவங்க அழைத்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். இன்னைக்கு மாணவிகள் எல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாணவர்கள் தேவையா? நிச்சயமாக தேவை. அந்த அடிப்படையில அவர் வந்திருக்கிறார், மற்ற விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். அது வந்து அதுல இது தவறு இல்ல. நீங்க பள்ளி கல்வித்துறை அழைத்தது, அவரை பேச வைத்தது, அவருடைய கருத்துல உடன்பாடு இல்ல, அந்த கருத்து பிற்போக்காக இருந்தது, அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சரவணன் சொல்லிடுறாரு. கேள்வி என்னன்னா, ஆன்மீகம் குறித்து பேசினார், அதனால அவர் மீது அமைச்சர் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எஸ்.ஆர். சேகர் பேசுவதோ, எச். ராஜா பேசுவதோ பாஜகவினுடைய கருத்து அல்லவா? இல்ல நிச்சயமாக நான் அப்படி நான் சொல்லவில்லை. நான் இந்த விஷயத்துல எங்க எந்த தலைவர்களுமே டிஃபெண்ட் பண்ணல. இந்த ஊனமுற்ற சம்பந்தப்பட்டது எங்க தலைவர் எச். ராஜாவா இருக்கலாம், எங்களுடைய எஸ்.ஆர். சேகரா இருக்கலாம், அதுல டிஃபெண்ட் பண்ணவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயத்துல பிற்போக்கு சிந்தனைன்னு சொல்றீங்க இல்லையா? சரவணன் கூட சொன்னார் பாருங்க, வந்து எங்க பெரியார் பாத்தீங்களா என்ன சொன்னார்? பெரியார் என்ன சொன்னாரு? திருவள்ளுவர் நீங்க மதிக்கிறீங்கல்ல, திருக்குறளை மதிக்கிறீங்கல்ல, தங்க தட்டுல வைக்கிற மலைன்னு சொன்னாரு.